வேலை எதை கேக்குங்க. மறுபடியும் நாங்க எல்லாரும் கூட பண்றதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த சாயங்கால நேரத்துல வராத முதல் கூட நீங்க கூட்டு வந்தாண்டவரே. சாயங்கால நேரத்துல நம்ம பாடல் பாடும்போது வசனம் கேட்கும் போது பண்ணும்போது நீங்க கூட எங்க கூட நீங்க பேசினாண்டவரே நிச்சயமா பிரயோசனத்துல கேட்கிறேன். ஆமே முதலாவது நம்ம சார்ந்து கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். அந்த சார்ந்து நம்ம கடப்புறம் ஆண்டவர் யோசனை பண்ண இருக்கும் போது இந்த பாடல்கள் நம்ம பேச்சு இருக்கும்போது ஆண்டவர் தீஜோபதேச காண்டம் 31:19 நமக்கு வசனத்தை மூலமா நமக்கு ஆண்டவர் பேசுற பாருங்க. பாடல் விஷயத்துல 5வது சாப்டர் பாருங்க. தீஜோபதேச காண்டம் 31:19 பாருங்க. பாடல் விஷயத்துல நமக்கு ஆண்டவர் எவ்வளவு அழகா பேசிருக்காங்க பாருங்க. பாடல் பாடுறதே இல்லைன்னு தவிர நம்ம பாடல் கத்துக்கணுமா? 5வது விஜயோபதேச காண்டம் 5வது சாப்டர் முதல்ல இருந்து அங்க படிக்கணுமா? தமிழ் எப்படி படிக்க தெரியலையா? சரி, நான் சொல்லுங்க. அந்த பாடல் நம்ம பாடும்போது அங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மக்களுக்கு அந்த பாடல் சொல்லி கொடுக்கணுமா? பாடல் சொல்லி கொடுக்கணுமா? அது நம்ம என்ன பண்ணணுமா? மனோபாடம் பண்ணணுமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்து நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்து நான் திரிந்தேன் ஐயா. அநாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா, அநாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து நம்ம நன்றி சொல்லுவோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விதத்தோட நம்ம பாடுவோம். எதிரை வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிரை வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி.
ஆடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே, ஆடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அளந்து நான் பிரிந்தேன் ஐயா, அநாதையாய் அளந்து நான் பிரிந்தேன் ஐயா, அனாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா, அனாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் 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 நன்றி சொல்கிறேன். இன்னொரு பாட போறோமா? நன்றி என்று சொல்கிறோம். நாதா ஆவாளே நன்றி என்று சொல்கிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, பாவானே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலை நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலை நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா,
துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்கிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, நன்றி என்று சொல்கிறோம் நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயின் கொல் கேட்டு நீ நன்றி ராஜா, தாயின் கொல் கேட்டு நீ நன்றி ராஜா, நன்றி என்று சொல்கிறோம் நாவாலே துதிக்கிறோம் ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. இன்னொரு சாங் பாடுவோமா? ஒரு தெலுங்கு சாங் நம்ம பாட போறோம். నాకెంత భాగ్యమా ఏ యోగ్యతా లేని నాకెంత భాగ్యమా నీ సేవ చేయగలిగే ఎట్టి అవకాశమా నీ సేవ చేయగలిగే ఎట్టి అవకాశమా ఈ యోగ్యత నాకెంత భాగ్యమా ఈ యోగ్యత నాకెంత ഭാഗ്യമാണ് കൊടുത്തിട്ടാറ് ஆண்டவருடைய ஊழியர் செய்யறதுக்கு நம்ம பாருங்க இந்த மாதிரி பாவங்களுக்கு ஆண்டவருடைய ஊழியர் செஞ்சு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோமா?
ఊహించలేదు ఎప్పుడు ఈనాటి నా స్థితిని, ఆశించు వాటి కంటే అధికముగా పొందగలనని, ఈనాటి దీవెనలకు పాత్రుడను నేను, ఇంతగా హెచ్చించుటకు ఏ పాటి వాడను, నీకేసు మహిమ బలము, నీకేసు మహిమ బలము, నీ వలనని నాకు జయము, ఏ యోగ్యత లేని నాకింత భాగ్యమా, ఏ యోగ్యత లేని నాకింత భాగ్యమా. మంచి పాత్రలు ప్రేమతో వరములు ఇచ్చి పరిగా చేసావు, జ్ఞానముతో ఉపయోగించి నైపుణ్యము ఇచ్చావు, రాజ్యాధికారుల ఎదుట నిలబెట్టినావు, నేను కరమగు పరిచర్య జరిగించుచున్నావు, నీకే యేసు మహిమ బలము, నీకే యేసు మహిమ బలము, నీ వలనని నాకు జయము, ఏ యోగ్యత లేని నాకింత భాగ్యమా, ఏ యోగ్యత లేని నాకింత భాగ్యమా. அவரோட அன்புனாலதான் நமக்கு வரங்கள் கொடுத்திருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி வரங்கள் கொடுத்திருக்காங்க. గర్భమున ఉండినప్పుడే ప్రత్యేక ఉద్దేశమును నా పట్ల కలిగున్నావు, ఏ రీతిని తీర్చుకోగలను, జీవితం నీ పని కొరకు అంకితము చేశాను, నీకే యేసు మహిమ బలము, నీకే యేసు మహిమ బలము, నీ బలమని ఏ యోగ్యత లేని నాకింత భాగ్యమా, ఏ యోగ్యత లేని నాకింత భాగ్యమా. నీ సేవ చేయగలిగి నిత్య అవకాశమా, నీ సేవ చేయగలిగి నిత్య అవకాశమా, ఏ యోగ్యత లేని నాకింత భాగ్యమా, ఏ యోగ్యత లేని
அடுத்தது தமிழ் சாங்க நம்ம பாடத்தை சொல்ல போறோம். தெய்வமே இயேசுவே. தேடுகிறேன். உலக பெருமையும் எல்லாம் உமக்காய் இறங்கினையா, உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வருதேனையா, உம் சித்தம் நிறைவேற்று உமக்காய் வாழ்ந்திடு, உம் சித்தம் நிறைவேற்றுவே உமக்காய் வாழ்ந்திடுவே. தெய்வமே நம்பினம் உங்களிலே கோத்ரம் 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 கோத்ரம். Reverend President Abdullah. எதை நான் பேச வேண்டும் என்றோ கத்து தாருமையா, எவ்வளவு நடக்க வேண்டும் என்றோ பாதை காட்டுமையா, ஒளியான தெய்வமே வழிகாட்டும் தெய்வமே, ஒளியான தெய்வமே வழிகாட்டும் தெய்வமே. தெய்வமே உம்மை தேடுகிறேன், தெய்வமே உம்மை தேடுகிறேன், உம்மிடம் தோற்றம் 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 தோற்றம்.
வெறுப்பு பேசட்டுமே மகிழ்ந்திருப்பே காரணமின்றி பகை கட்டுமே துடித்திடுவே சிலுவை சுமந்தவரே சிந்தையில் இருக்கிறே சிலுவை சுமந்தவரை சிந்தையில் இருக்கிறே போறோம். 2-3 பேர் ஜெபம் பண்ணுங்க. சர்வ வல்லமையுள்ள இந்த தேவனாகிய கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ராஜா இந்த வீட்டுல ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஜெப கூட்டத்தை ஆசீர்வதிக்க வேண்டியதாக சகோதரர் ஆண்டவரே பிரயாசப்பட்டு அதிலே நடத்துகிற ஜெபத்தை அநேக பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமா இருக்கும்படியாகவும் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாகவும் ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தமாகும்படியாகவும் ராஜா நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக சிந்திக்கிறேன். ஆண்டவரே பிசாசின் பிடியிலிருந்து அநேகருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும்படியாக கூட சிந்திக்கிறோம். ஜெபங்கள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு கர்த்தாவே பாவம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமான் செய்யும் சுகமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று சொன்ன வார்த்தைப்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கும் போது ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக என் தேவன் நீங்க உதவி செய்ய வேண்டும் செபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்தில் செபம் ஆண்டவரே வைப்பதற்கு ஆண்டவரே இந்த தேவன் நீங்க தகுதிப்படுத்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற ராஜா நீங்க உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எவ்வளவு பிள்ளைகள் ஆண்டவரே கவலையும் கண்ணீர்லையும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் துயர்களையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே குடி பழக்கத்திலையும் ராஜா ஆண்டவரே கடன் பிரச்சனையிலையும் அப்பா ஆண்டவரே மாந்திரீக கட்டுக்களில் ஆண்டவரே அப்பா தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஜெபத்தின் மூலமாக அவங்களுக்கு நீங்க விடுதலை தர வேண்டும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே விடுதலை நாயகர் ஆண்டவரே நீங்க விடுதலை தர வேண்டும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபம் ஆண்டவரே அப்பா யாரோ ஒருவரை விடுதலை ஆக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே விசுவாசித்தால் தேவனுடைய வன்மையை காண்பாய் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க வார்த்தையினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறபடினால சொல்லி செய்யாது இருக்கிற தேவன் எல்லாம் ஆண்டவரே உண்மை நோக்கி உண்மை நம்பி வருகிறவர்களே ஆண்டவரே நீங்க கைவிடவே மாட்டீங்க ராஜா. ஆண்டவரே உண்மை நம்பி வருகிறதற்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நம்பிக்கையை தாங்கப்பா. ஆண்டவரே நம்பிக்கை நாயகராக நீங்க இருக்கிறபடினாலே அந்த நம்பி வந்தவர்களை ஒரு நாள் கைவிடாத தேவன் ராஜா. அந்த நம்பிக்கைக்கு உரியவராக நீங்க இருக்கிறபடினால உண்மை நம்பி வருகிற ஆண்டவரே அநேகர் வரும்படியாக நீங்க உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உண்மை இருக்கிறோம். ஜெபம் நடத்துவதன் போல அந்த சகோதரனுடைய குடும்பத்துல அற்புத அதிசயம் செய்து நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க வேலையில் ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவரே சுமூகமாய் நீங்க நடத்தி தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மையான காரியங்களை அவங்க குடும்பத்துல செய்யுங்க. மகன் மகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய வேலையை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அண்ணனுக்கு வேண்டிய நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க. ஆண்டவரே அதிகமாய் நல்ல ஞானத்தை கொடுத்து ஒரு நல்ல பாடும்படியாகவும் ஆண்டவரே நீங்க என்ன நோக்கத்திற்காக அந்த அண்ணனை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்களோ அதை நிறைவேற்றும்படியாக நீங்க திருப்பி தர வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம். வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வேண்டிய நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க. உங்களுடைய தேவைகளை சந்தித்து தேவன் ஆண்டவரை மகிமைப்பட வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம். பலவீனங்கள் இருந்தா ஆண்டவரே அந்த பலவீனங்கள் எல்லாம் இயேசு நாமத்தால மறைஞ்சு போக வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவரும் கொடுத்தாரு இங்கு வந்து நல்லது என்று ஆண்டவரே உடனடியான வாக்கியத்தை நீங்க கட்டளையிட வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம். அதை நீங்க செய்யப்பட்ட கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். லாபத்தை தாழ்த்துகிறேன். நான் சொல்லிக்கிறேன்
சுபமேலும் நல்ல பிதாவே. ஆமென். கேட்பதுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே வல்லவரே நல்லவரே எழுந்தவரே தயவுள்ளவரே இரக்கமுள்ளவருமாய் இருக்கிற தேவனே உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஆலோசனை கர்த்தரே நல்ல நல்ல தேவனே நித்திய பிதாவே சமாதானப்படுத்து ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானத்தை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்டிலும் மயக்கமா இருக்க போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். எல்லா உதவிகளும் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஏசப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள் எல்லாம் அது கூட கொடுக்கப்படும் தனப்பா. நாங்கள் இந்த ஜபத்துக்கு வரத்தினால எங்களுக்கு ஒரு உற்சாகம் ஒரு மன நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் இருக்குது ஏசப்பா. அதே மாதிரி அதிக ஆத்மாக்களை நான் சேர்க்கப்படுவதற்காக ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு மாதமும் குறைந்து கொண்டேதான் இருக்கிறது. இருந்தாலும் நீ ஒரு 10 ஆத்மாக்களை கொண்டாந்து சேர்க்க போற பெரிய தெய்வம் இருந்ததற்காக கொண்டாடக்கூடிய ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திராண்டவரே நீ வல்லவரும் நல்லவரும் திருவிழா இருக்கிற தேவனே நீ கொடான கொடி ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே. எதற்கு வைத்திருக்கிறார் நமக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாது சப்பா. அவர் நடத்துற ஜபத்துக்கு என்ன வேண்டுதலுக்காக செய்கிறாரோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தரப்படுகிறார் சொல்றாங்க. அந்த மகனுக்கு ஒரு நல்ல மனமாக்கி தரப்படுவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திராண்டவரே. வீடு சுற்றி வீடு எடுத்து பாதுகாத்து கொள்ளணும் ஏசப்பா. கடற்கரை மண்ணை போலவும் ஆகாயத்து நட்சத்திர போலவும் பெருகவே பெருகவே அதிசயப்பட போல படுவதே சொல்லத்தக்கதாக ஒரு மாற்றியை தரப்போவதாக சொல்றாங்க. இந்த பரீட்சை நடந்து வந்தது ஏசப்பா. பிள்ளைகளுக்கு ஏசப்பா ஆண்டவரே சின்ன பிள்ளைகளுக்கு 9வது படிக்கிற பிள்ளைகள் வரையும் ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஞாபகம் சக்தி கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாளமும் ஞானத்தை கொடுத்து அந்த கேள்விகளாம் நீ பதிலாக இருக்கப்பட்டதாக சொல்றாங்கப்பா. பிள்ளைகள் மறந்து போகாதபடி சப்பா ஞாபக சக்தி கொடுவே சப்பா கொடுவே சப்பா. அந்த பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களுக்கு பாஸ் பண்ண உதவி செய்யுங்க சப்பா. ஒரு பிள்ளையும் வெற்றி பெற்றுக் கொண்டு வர உதவி செய்யுங்க சப்பா. மார்ச் மாதத்துக்கு நடக்க போற 10th பிள்ளைகளையும் பாதுகாக்கிறீங்க சப்பா. அந்த பாப்பா அந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீர் பக்கபலமாக இருந்து படித்த பொழுது ஞாபக சக்தி கொடுத்துங்க ஏசப்பா. ஒவ்வொரு கேள்விக்கு பதிலாக நிற்க போறதுக்காக சொல்றாங்க. ஒவ்வொரு பிள்ளை பக்கத்துக்கு ஏசப்பா நீ ஆண்டவர் ஏசப்பா ஒவ்வொரு தூதர்களை கட்டளையிடுங்க ஏசப்பா. பிள்ளைகளை எழுதி முடிச்சு வரும்போது சமாதான சந்தோஷமாக வர உதவி செய்ய போற பெரிய தெய்வத்திற்காக கொடான கொடி சொல்றாங்க. செய்யப்பட பெரிய அதிசயத்துக்காக கொடான கொடி சொல்றப்பா. உன்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. உண்மை நம்பினோடு ஒருபோது கைவிட மாட்டேது இசப்பா. அதாவது இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது இசப்பா. பரீட்சைக்கு ஆயுதமாயிருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கிறப்பா. அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் எழுதின நல்ல மதிப்பெண்கள் பெற்று பாஸ் பண்ண உதவி செய்ய போறதுக்காக கொடான கொடி சொல்றாங்க. துதிகான மகிமை ஒருவரத்திலேயே இருக்கிறேன். மீட்டர் இயேசு மூலம் ஜெபத்தை எழுப்பினாரே. ஆமென். ஆமென். இந்த இடத்துக்கு வந்தா நீ சுகம் இல்லைன்னு சொல்லாதது சாட்சியாக நிற்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கிறாங்க. அப்பா படிக்கிறதுக்கு நாணத்தோட வந்து படிப்பு அப்பா திறமையான இருக்கும்போது தரப்ப இந்த இடத்துல உட்கார முடியும். அந்த படிப்பை நானும் தெரிஞ்சுனே சொல்லிட்டு அந்த வாசிகளே தரப்ப இந்த ரசத்துலாம் பிள்ளைகளுக்கு அந்த ஞாபகத்தை தந்து வாழவே அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. ஒவ்வொரு படிக்கிறதுலேயே ஆசீர்வாதத்தோட பேசுவாப்பா. போகும்போது வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு அது போல காத்துக்கொண்டு ஒரு ரக்கத்தில் கரைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்துக்கொள்ளுமா. அப்பா அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதனைய கஷ்டம் எதுவும் வராதது வேலையை போகும்போது வரும்போதும் எந்த ஒரு ஆபத்தை இல்லாத வீட்டை ஒரு கூட்டத்தை நீங்க ஆசிரியர் மக்களை ஆசிரியர் தேசம் முழுவதும் கருத்தை ஒப்புக்கொள்ளுங்கப்பா. நோயான கலப்படை ஒவ்வொரு நோயை கேட்கும் போதும் அப்பா மனம் பதறுதப்பா.
அந்த மாதிரி ஏதோ இல்லாதது என் தேவன் அனைத்து அழிவு போறது நீ ஆசைப்படுங்க. ஒவ்வொரு பிள்ளையும் கருத்துல ஒப்புக்கொள்ளணும்ப்பா. சத்தியத்தை அறிந்தப்பா ஒவ்வொருத்தருக்கும் விடுதலைக்காக நீ ஆசீர்வதிக்கிறீங்க. அப்பா ஒரு நாள் வந்து வெளியே போகாதது ஒரு பிள்ளைகளை கருத்துல ஒப்புக்கொள்ளுங்க. வந்து அனைவரையும் ஒரு ஆசீர்வதிக்கிறீங்க. அப்பா நீங்க ஆசீர்வதிக்கும் போது அவங்க தேவையான அனைத்து செயல்பட்டு பேசுறதுதான் அந்த வருஷத்துக்கு கூட நம்ம பொறுப்புதான். ஏர்மியா எழுதின கிரந்தம் 15ஆம் அத்தியாயம் 19-21 வரை நம்ம படிச்சு பார்ப்போம். தமிழ் படிக்கிறதுல ஏர்மியா 15, எரமியா, தமிழ்ல எரமியாவா, எரமியா 15-19-21. நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப தீர்ப்பளிப்பேன். என் முகத்துக்கு மைக்கில் படிங்க. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப தீர்ப்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதினின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை இந்த சனத்துக்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை கொள்ளாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். பாக்குறதுனால நம்ம తెలుగు படிக்கிறோம். అందుకు యెహోవా చెప్పాడు, నీవు నా వైపు మళ్ళీ తిరగాలని ఉంటే నిన్ను తిరిగేలా చేస్తాను. నా సన్నిధానంలో నీవు నిలుస్తావు. పనికి మారిన మాటలేవో యోగ్యమైన మాటలేవో నీవు గుర్తించి పలికితే నీవు నాకు బదులు మాట్లాడేవాడుగా ఉంటావు. ఈ ప్రజ నీ వైపు తిరగాలి, నీవు వారి వైపు తిరగకూడదు. నేను నిన్ను ఈ ప్రజకు కోట ఉన్న కంచు గోడగా చేస్తాను. వాళ్ళు నీ మీద పోరాడతారు, కానీ గెలవలేకపోతారు. నిన్ను కాపాడి రక్షించడానికి నేను నీకు తోడుగా ఉన్నాను. ఇది యెహోవా వాక్కు. నేను నిన్ను దుర్మార్గుల చేతుల నుంచి తప్పిస్తాను, దౌర్జన్యపరుల బావి నుండి విడిపిస్తాను. ఇంకా ஆண்டவர் இறுதியாக கொடுத்த வாக்தானம் என்னன்னு சொன்னா, இடப்பட்ட வாக்தானம் பாருங்க. முக்கியமா நம்ம 5 விஷயங்களுக்கு நம்ம பார்க்க போறோம். 5 விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்க போறோம். நமக்கு சமயம் கம்மியா இருக்கிறதுனால 5 விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் ஈர்மையாக்கு எப்படிப்பட்ட வாக்தானம் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். தமிழ் நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சிருப்போம். இதுல முதலாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நீங்க ஈர்மையா பச்சாத்தாபப்படணுமா, பச்சாத்தாபப்பட வேண்டிய அவசியம் இருக்கா சொல்லிட்டு நம்ம பார்த்து இருக்கும்போது ஆண்டவர் பக்கம் திரும்பிடுமா அந்த கொஸ்டின் மார்க் இங்க போடப்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட பெரிய ஊழியக்காரன் ஆண்டவர் பக்கம் திரும்பிடுமா, பச்சாத்தாபப்படணுமா? ஆமா, ஒவ்வொரு வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பிடுவோம் ஆண்டவர் வேணாம்னு சொல்லிட்டு. ஆண்டவர் எப்படி பேசுவார் போல இனிமையும் கூட எப்பேற்பட்ட வாக்தானம் ஆண்டவர் இனிமையை கொடுத்துருக்கு நம்ம பார்க்கிறோம். பச்சாத்தாபப்பட்டுதான் ஆகணும். நம்ம பச்சாத்தாபப்படணும். நம்ம பாவத்திற்காக நம்ம பச்சாத்தாபப்படணும். ஆண்டவர் பக்கம் நம்ம திரும்பணும். அப்பப்போ நம்ம என்ன பண்றோம், பின்வாங்குறோம். ஆண்டவர் பக்கம் திரும்பணும்னு சொல்றாங்க. ஆண்டவர் திரும்பிதான் ஆகணும். கொஸ்டின் மார்க். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நமக்கு ஒரு டவுட் வரலாம், திரும்பணுமா பச்சாத்தாபப்படணுமா? எதுவுமே வந்த மாதிரி வந்திருக்கு. முதல் விஷயம் என்ன,
దేవుడు తన పట్ల జరిగిస్తున్న విషయాల గురించి సనుక్కునే లక్షణం అంతంలో కనిపిస్తున్నది. ஒவ்வொரு வாட்டி அந்த காலத்துல இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, என்ன கொடுத்தாலும் கூட அவங்க நம்ம மனதுக்குள்ள என்ன பண்ணாங்க, முறுமுறுக்குறாங்களா தமிழ்ல? ஆமா, முறுமுறுக்குறாங்க. அத மாதிரி அவங்க முறுமுறுக்குற லட்சணம் அது அவங்களுக்குள்ள பார்க்கிறோம் சொல்லிட்டு ஆண்டவர் எவ்வளவு கிளீனா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது என்ன, பச்சாத்தாபப்படணும். ரெண்டாவது ஆண்டவர் பக்கம் திரும்பணும். மூணாவது முறுமுறுமாக்காம இந்த மாதிரி இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு நம்ம ஹதயத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஈர்மம் மூலமா நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். நாலாவது விஷயம் என்ன சொன்னா, நம்பிக்கை விஷயத்துல பாருங்க, ஆண்டவருக்காக திரும்பணும், ஆண்டவருக்காக நம்ம நிக்கணும், ஆண்டவர்கிட்ட போனோம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், முடிவு பண்ணுவோம். அப்படி முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், திருப்பி வேணாம், இன்னைக்கு பேருக்கு வேணாம், இன்னைக்கு அங்க போக வேணாம், இன்னைக்கு வேலை படிக்க வேணாம், அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், பின்வாங்குறோம். అతడు సజీవమైన నమ్మకంతో ముందడుగు వేయడానికి బదులు నిరుత్సాహపడడానికి సంసిద్ధులుగా ఉండేవాడు. எப்பேற்பட்ட நிருத்சாகம் நம்ம விதத்துக்குள்ள வருது பாருங்க. உற்சாகம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. ஆண்டவருக்காக நம்ம நிக்கணும், ஆண்டவருக்காக நம்ம ஒரு அடி வைக்கணும். நம்ம ஒரு அடி வச்சாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணுவார். 10 அடி வைக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க இன்னைக்கு போறீங்களா, இந்த நைட்டை நீங்க தீர்மானம் பண்ணுங்க. ஆமா ஆண்டவர், உங்ககிட்ட நான் வருவேன், கண்டிப்பா வருவேன், நீங்க சொன்னதை செய்வேன், நீங்க பேசுங்க. எப்படிப்பட்ட வாங்கியும் பாருங்க, ஆண்டவர் எப்படி பேசுறாங்க கூட. அந்த விஷயம் சொன்னாங்க, దేవుని సేవకులందరిలాగా ఆదాము సంతతి వారిలాగా వీరి కూడా భ్రష్ట స్వభావం ఉంది. ஆதாமுக்கு எப்படிப்பட்ட ஸ்வபாவம் இருக்கோ அதே மாதிரி ஈர்மையா கூட இருக்குன்னு சொல்லிட்டு வசனத்துல கிளீனா போடப்பட்டது பாருங்க. அவங்க வந்து எப்பேற்பட்ட உறுதியும் பாருங்க, நம்மளுடைய மனசு எப்பேற்பட்ட மனசு பாருங்க. ஈர்மையா 17:9 போடப்பட்டது பாருங்க. ஈர்மையா 17:9 பாருங்க அந்த சப்ஜெக்ட. ஈர்மையா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் யார் எப்படி பேசுறாங்க பாருங்க. யார் அதை அந்த விடயத்தை புரிஞ்சிக்க முடியும், யார் அந்த மனதை புரிஞ்சிக்க முடியும்? எப்படிப்பட்ட விடயம் பாருங்க. திருப்பி தமிழ்ல பாருங்க, விடுதலை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. நம்ம எல்லாவற்றை பார்க்கிலும் ஹிருதயம் கீழ்க்குள்ளது மகா கேவலமாய் இருக்கிறது. அது அது அறியத்தக்கவன் யார்? హృదయము ఘోరమైన వ్యాధి కలది. எப்படிப்பட்ட என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, நோய் மாதிரி, ஒரு நோய் மாதிரி அது ஹிருதயம். எவ்வளவு பயங்கரமான விஷயம் பாருங்க. இன்னும் பழைய புதிய பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட நம்ம பார்க்கலாம். மேத்யூ 26:69 படிங்க. இயேசுவாண்டவர் அங்க இயேசுவாண்டவர் விஷயத்துல அங்க சப்ஜெக்டை நம்ம புரிஞ்சுக்கணும். மேத்யூ 26:69. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். 25 நம்ம படிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு மீனிங் நமக்கு புரியும். அங்க பாருங்க, இயேசுவானவர் படிச்சிருக்கும் போது அவங்க கிட்ட கேட்கறது நம்ம பார்க்கிறோம். அவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க பாருங்க. எப்படிப்பட்ட சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். தெரியாதுன்னு சொல்றாங்க, பயம். யாருங்க சொல்லவே இல்லை அந்த சத்தியத்தை.
எத்தனையோ பேர் அங்க இருக்கிறவங்கள கேட்டிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் கூட நமக்கு இருக்கிறாங்க, இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. யாரு? யாக்கோபு 3:2 கூட பாருங்க. யாக்கோபு 3:2 கூட பாருங்க. யாக்கோபு 3:2. யாக்கோபு 3:2 கூட ஒரு சத்தியம் இருக்குது பாருங்க. அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவனாலே தவறாதவனானால் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்க, இதை சத்தியம் பாருங்க. நமக்கு புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்துல எதிர்பட்ட சத்தியம் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரோமன்ஸ் 12:6-7 கூட நம்ம பார்க்கலாம். ரோமன்ஸ் 12:6-7 கூட நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு சத்தியம் பாருங்க, எப்படிப்பட்ட சத்தியம். இயேசு அந்த விஷயத்துல அங்க ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கணவன். 7 கூட படிச்சீங்களா? ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறதிலும் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஆமா, எப்படிப்பட்ட சத்தியம் பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். நமக்கு எப்படிப்பட்ட டேலண்ட் ஆண்டவர் கொடுத்திருக்காங்க, எப்படிப்பட்ட தலாந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. தலாந்து விஷயத்துல நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. ஆண்டவரே இந்த நாடு இந்த ராத்திரி நேரத்துல நம்ம ப்ரே பண்ணுவோமா, ஆண்டவரே எனக்கு எப்படிப்பட்ட தலாந்து எனக்கு கொடுத்திருக்கீங்கன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். நம்ம நினைச்சு பார்ப்போமா? நான் வரிசா வந்து சென்னை வந்து நம்ம இந்த பிரேயர் வைக்கணும்னு நினைச்சு பார்த்திருப்போம். நானு எப்படிப்பட்ட தலாந்து நமக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சன்னிதானத்துல நம்ம ப்ரே பண்ணணும். அது படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஆண்டவர் அந்த பாடல் அழகா பாடுறதுக்கு எனக்கு எழுதி பாடுறதுக்காக ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வசனத்தை எழுதிட்டு ஒரு வசனம் எடுத்துட்டு எழுதிட்டு அதுல இருந்து சொல்றதுக்காக அப்படிப்பட்ட அறிவை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆண்டவர் ஏதோ விதத்துல அந்த வசனத்துல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாரத்தை கொடுத்திருக்காங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலாந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரத்தை கொடுத்திருக்காங்க ஆண்டவர். அது நம்ம என்னன்னு ஆண்டவர் கிட்ட நம்ம முட்டி போட்டு கேட்டாதான் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாங்க. நமக்கு சமயம் இல்லாதனால நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னு சொன்னாங்கன்னா 6 மணிக்கு நம்ம முடிச்சுட்டு 7 மணிக்குள்ள நம்ம முடிச்சிடணும். 1 ஹவர்க்குள்ள. டைம் கூட நமக்கு முக்கியம், டிசிப்ளின் முக்கியம், டைம் முக்கியம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கு இருக்கிறது சின்ன சபையா இருந்தாலும் கூட நம்ம வருத்தப்படாம இந்த சின்ன சபையா ஆண்டவர் பெரிய சபையா மாற்றுவாங்க. அந்த சன்னிதானத்துல வரும்போது ஒரே ஒருத்தர் பாஸ்டர் தான், ஒரே ஒருத்தர் வசனம் கேட்கிறவங்க தான். அப்படிப்பட்ட அவங்கள என்ன பண்ணிருக்காங்க, வசனத்துல ஆண்டவர் வசனம் கொடுக்கிற மாதிரி இந்த ஒருத்தரை ஆழமாக்குவேன்னு சொல்றாங்க ஆண்டவர். வசனத்துல எவ்வளவு கிளீனா சொல்லியிருக்காங்க பாருங்க. எப்படிப்பட்ட வாக்தானம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. அதே மாதிரி எத்தனையோ வாக்தானங்கள் இந்த பைபிள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. ஆண்டவர் சன்னிதானத்துல நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும், ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும், ஒவ்வொரு கஷ்டத்திலையும், ஒவ்வொரு நஷ்டத்திலையும் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்தானத்தை எடுத்து நமக்கு கொடுப்பார். நமக்கிட்ட ஆண்டவர் பேசுவார். எளிமையா பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்கன்னா அடுத்த மாசம் நம்ம அந்த சுத்தமானவங்க பார்ப்போம். இந்த சனிக்கால நேரத்துல நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு இந்த ஆராதனை நம்ம முடிக்க போறோம். இந்த சனிக்கால நேரத்துல
நாங்க எல்லாரும் போய் உங்களுக்காக நன்றி ஆண்டவர். எப்படிப்பட்ட வாഗ്ദാனத்தை கொடுத்திருக்கீங்களோ அப்படி எப்படிப்பட்ட வாഗ്ദാனத்தை நீங்க எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுங்காண்டவர். ஆமாண்டவர், தளத்தை கொடுங்காண்டவர், அந்த தாராட்டு கொடுங்காண்டவர், அந்த வரத்தை கொடுங்காண்டவர். ஆமாண்டவர், இந்த காலத்துல நீங்க வழிநடத்துக்காண்டவர். அந்த பாடும்போது இந்த பாடல் மூலமா நீங்க பேசுறீங்க சொல்லி நாங்க நம்புறோம் ஆண்டவர். அங்க பேசும் போது அந்த பேர் மூலமா கூட நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம் ஆண்டவர். வசனம் கேட்கும் போது கூட அந்த வசனம் மூலமா நீங்க எங்க கூட பேசுறீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம் ஆண்டவர். அந்த நம்பிக்கை எங்க கூட நீங்க தாங்காதவர். அந்த கெட்டவர்களுக்கு நீங்க தூக்கி போடுங்க ஆண்டவர். அந்த கல்லான உடலையை தூக்கி போடுங்க. அந்த மாம்சமான உடலையத்தை நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கீங்க ஆண்டவர். அந்த கல்லான உதயத்தை தூக்கி போடுறதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர். ஆமா ஆண்டவர், இந்த மாம்சமான உதயத்தை எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவர். இந்த சனிக்காலத்துல நீங்க வழிநடத்துங்க ஆண்டவர். இந்த சின்ன பிரேசனத்துல கேட்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் எங்களுடைய நம்ம எல்லாரும் இருக்கிறதா. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆமென். ஆண்டவர் நமக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுத்திருக்காங்க. பேசுற மாதிரி பேசுறான். போலீஸ் வந்து அதே